பிதாக்கள் பேசினாங்க. ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு டாபிக்லயும் ஒரு சுபாவத்துக்கு அடுத்த விஷயத்தை வைராக்கியமா பேசினாங்க. என்ன அவங்க அதுல வாழ்ந்தாங்க. அன்னைக்கு பொறாமை கண்டிக்கப்பட்டது, பொய் கண்டிக்கப்பட்டது, பெருமை கண்டிக்கப்பட்டது, கசப்பு கண்டிக்கப்பட்டது, இச்சை கண்டிக்கப்பட்டது, எதிர்த்து பிரசங்கிக்கப்பட்டது, அந்த ஆவி அழிக்கப்பட்டது. அந்த ஆவிக்கு எதிராய் பிரசங்க பீடங்கள் கர்ஜித்தது. கர்ஜித்தது. இன்னைக்குதான் பிரசங்க மேடைகள் பெர்ஃபார்மன்ஸ் மேடையால மாறி போச்சு. நீ யாரு, நான் யாரு, என் திறமை என்ன, என் தாளந்து என்ன அப்படிங்கறத காட்டுற மேடையாவுல மாறி போச்சு. என்ன பாரு, என் கோட்டை பாரு, என் அழக பாரு, என் ட்ரெஸ் பாரு, என் ஸ்டைல பாரு, என் ஆக்டிங்க பாரு அப்படின்னு சொல்ற மேடையாவுல இதை மாறி போச்சு. கிறிஸ்துவின் வார்த்தையும் கிறிஸ்துவின் குணலட்சணங்களையும் காட்ட வேண்டிய பிரசங்க மேடைகள் கிறுக்குத்தனங்களுக்கு பலியால மாறி போச்சு. பிரசங்க மேடைகளை மீட்டெடுக்க வேண்டியதே இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டியதை விட இன்னைக்கு சபையை மீட்டெடுக்க வேண்டியது மிகப்பெரிய தேவையாயிடுச்சையா. சபையை மீட்டெடுக்க வேண்டியதை விட ஊழியர்களை மீட்டெடுக்க வேண்டியதே மிகப்பெரிய அவசியம் ஆயிடுச்சையா. மிகப்பெரிய அவசியம் ஆயிடுச்சையா. காலத்துக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறிக்கிறோமா? காலத்துக்கு ஏத்த மாதிரி சத்தியம் மாறிக்கிறோமா? பைபிள் அப்பப்ப மாறிக்கிறோமா? கட்டடத்தை கட்டு, கலர் பெயிண்ட மாத்திக்க, தப்பு இல்ல. அஸ்திபாரத்தை மாத்தாத. உன்னால அஸ்திபாரத்தை மாற்றவே முடியாது. அஸ்திபாரம் மாறிச்சுன்னா அது கட்டடமே கிடையாது, கோமாளி. இருக்கிறீங்களா? பல்வேறு சிறையிருப்புகளுக்குள்ள இன்னைக்கு நாம சிக்கி கிடக்கிறோம். தேசத்தின் விடுதலைக்காக நீங்க சொல்லுங்க, ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு ஜெப குறிப்பு நடத்தும் போது அந்த ஜெப குறிப்பு நம்மளவே எந்த அளவுக்கு பாதிக்குது தெரியுமா? நான் அதுல நிக்கிறேனா? நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்க விடுதலையாக்கப்படணும், அவங்க கட்டவிழ்க்கப்படணும்னு ஜெபிக்கிறேன். அந்த விஷயத்துல நான் ரிலீஸ் ஆயிருக்கிறேனா, நான் விடுதலையா இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு ஜெயம்